பாதைக்கு வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய வேத பகுதி சங்கீதம் 40 வசனங்கள் 1 முதல் 4 வரை. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதே. ஆமேன். ஜெபம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமாண்டவரே, நீர் பாராட்டின உன்னதமான கிருபைகளை எண்ணி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். ஆண்டவரே, பாவ சேற்றிலே மூழ்கி இருந்த எங்களை உம்முடைய பரிசுத்த கரங்கொண்டு நீர் தூக்கி எடுத்து தொடர்ந்து வழி நடத்தி வருவதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் அறிந்திருக்கிறபடி தண்ணீரிலே விழுந்தவன் நீந்தி வெளிவர முடியும். ஆனால் சேற்றில் விழுந்தவர்கள் மற்றவர்களின் உதவி இல்லாமல் வெளியே வர முடியாது. அதுபோல இன்று பாவ சேற்றிலே விழுந்து வெளியே வர முடியாமல் தவிக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். சுய முயற்சி இன்னும் ஆழமாக அமிழ்ந்து போக செய்யும் என்பதை உணர்ந்து தேவனே உம்மை நோக்கி பார்க்க நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையிலே துன்மார்க்கம் என்னும் சகதி, போதை பொருட்கள், மதிபானம், ஓய்ச்சாரம், வேசித்தனம், இப்படிப்பட்ட சகதியிலே அமிழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். திருடு, கொலை, கொள்ளை என பாவ சேற்றிலே தத்தளிக்க கூடிய ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் கிருபையாக இவர்களுக்கு இறங்கி நீர் உம்முடைய வல்லமுள்ள கரங்களை கொடுத்து இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மகிழ்ச்சியான மன நிறைவான வாழ்க்கையை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த ஜெப நேரத்திலே உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். ரஷ்யா, உக்ரைன் நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். இங்கே பரிபூர்ண சமாதானம் உண்டாகத்தக்கதாக நீர் கிருபை பாராட்டும். இஸ்ரேல் பாலஸ்தீன யுத்தங்கள் முடிவுக்கு வர நீர் கிருபை செய்யும்.
உலக அளவிலே தீவிரவாதம் ஒன்றும் இல்லாமல் போகத்தக்கதாக நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த ஜெப நேரத்திலே ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்திற்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம். மிக பெரிய தேசம், 140 கோடிக்கும் அதிகமான மக்கள். ஒவ்வொருவரையும் நீ நேசிப்பதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். எல்லா மாநிலங்களையும் நினைக்கிறோம், எல்லா மக்கள் இனங்களையும் நினைக்கிறோம், பல மொழி பேசக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நினைக்கிறோம். ஆண்டவரே, கிருபையாக ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், தொடர்ந்து வழி நடத்தும். இந்த நாட்களிலே தேர்வுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்காக, அன்பு தம்பி தங்கிமார்களுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற விதமாக ஆயத்தப்பட நீர் கிருபை பாராட்டும். காலத்தின் அருமையை அறிந்து கருத்தாக படிக்கவும், நேரத்தை பயன்படுத்தவும், உயர்ந்த மதிப்பெண்கள் பெற்று வாழ்க்கையிலே உன்னத நிலையை அடையவும் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஞானத்தை கொடும், நிதானத்தை கொடும். சிறப்பாக தேர்வு எழுத ஒவ்வொருவருக்கும் நீர் வழி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே விசேஷமாக விவசாயிகளுக்காக ஜெபிக்கிறோம். மக்கள் வாழ்வதற்கு தேவையான உணவை கொடுக்கக்கூடிய இந்த விவசாயிகள் தங்கள் வாழ்க்கையிலே வளம் பெற்று செழிப்பாக வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். விளை நிலங்கள் நல்ல விளைச்சலை கொடுக்கவும், விளைந்த பொருள்கள் நல்ல விலைக்கு செல்லவும் நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். விசுவானி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தின் கிராமங்களில் இருந்து இயேசுவை அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதியும். அவருடைய பிரயாசத்தின் பலனாக கிராமங்கள் வளர்ச்சி பெறத்தக்கதாக, கிராமங்கள் வளம் பெறத்தக்கதாக கர்த்தாவே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளும், பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். தொடர்ந்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற கொடுக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடும் உம்முடைய கிருபை தங்கி இருக்கட்டும். இந்த நாள் விசேஷமான நாள். உலகம் முழுவதும் நடைபெறக்கூடிய எல்லா ஆராதனைகளையும் நினைக்கிறோம், கூட்டங்களை நினைக்கிறோம். அனைத்தும் உம்மால் ஆசீர்வதிக்கப்பட்டதாக, மக்கள் உம்மை துதித்து ஆராதிக்கத்தக்கதாக, இயேசுவே ஆண்டவர் என்பதை அறிந்து அறிக்கை செய்யத்தக்கதாக நீர் கிருபை பாராட்டும். ஆராதனைகளிலே உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். தாழ்த்தி உம்முடைய திருக்கரங்களிலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென். உங்கள் ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 180027003333.